ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து திரும்ப செய்திக்கலாம். பரலோகத்திற்கு நல்ல பிதாவே தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே உண்மை நோக்கி பாடவும் என்பதை தெரிந்து கொள்ளும் இந்த செய்தியில் முக்கியமாக இந்த கர்த்தர் பந்தியில் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த கூடியையும் நாங்கள் ஒரே சிந்தையும் ஒரே ஆத்மாவுமாக இருக்குமாறு நீரே எங்களை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. இதோ பேசுகிற அடியை மறைத்து நீரே பேசும் வழிநடத்தும். இதையாவது நீங்க ஆண்டவர் லட்சுமி பெரும் பெரும் ராஜாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே கேட்டுக்கொள்ளும் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடும் வணங்குகளோடும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே வரவேற்கிறேன், சபையை வரவேற்கிறேன். போன வாரம் ஃபுல்லாகவே நல்லா ஒரு மாதிரி மழை வந்து சாயந்தரத்தில் வந்து நல்லா கிளைமேட்டாக இருந்துச்சு. வரும் வாரத்தில் அப்படி தான் இருக்கும்னாங்க. நல்லது, கிளைமேட் மாறி மாறி வரங்காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் உடல் வந்து ஏற்றுக்கணும். அது ஒரே வெயிலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி வந்தாலே உடம்பு வந்து சிலதுக்கு அது ஒத்துக்காது. எனக்குமே டக்குன்னு சளி பிடிச்சிருச்சு. அது ஆக்சுவலாக வந்து வானிலையில் வந்து சொல்லியிருக்காங்க வரும் வாரத்தெல்லாம் கொஞ்சம் மழை இருக்கும்னு. பார்ப்போம், தேவன் சுத்தமாக தான் இந்த கிளைமேட் இப்படியே இருந்தால் நல்லது. அப்படியே அக்னி நட்சத்திரம் போயிடுச்சுன்னா நல்லது, ஆனால் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தண்ணி பிரச்சனை இருக்காது, அது வந்து சந்தோஷமான விஷயம். சரி, நாம் இதுவரை போன பாடங்கள் நான் பேசின விஷயங்கள் வந்து நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா வந்துட்டு இருந்தோம் மல்கியா, சகரியா, அப்படியே வந்துட்டு இருந்தோம், சக்கரியா வரைக்கும் வந்தோம். ஸோ சரி, அதை பற்றியே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம் அப்படின்னு தான் இதுல இருந்து நான் வேற இதுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா அதை பற்றியே பார்த்துட்டு இருக்கோம். சரி, கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு வருவோம் அப்படின்னு. ஏன்னா நீங்க ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், ஒரே நாள் மேக்ஸ் ஒரே நாள் ஜாகிரபியே இருக்காது. ஒரு நாள் தான் 1 மணி நேரம் தான் மேக்ஸ் நடத்துவாங்க, 1 மணி நேரம் தான் ஜாகிரபி நடத்துவாங்க. ஏன்னா அது சலிப்பு தட்டிடும். அந்த மாதிரி சலிப்பு தட்டிடக்கூடாதுங்கிறங்காட்டி தான் நான் இன்னொரு டாபிக்குள்ளேயே போனேன். சரி, இது போயிட்டு அப்புறம் திரும்ப வர வாரங்களில் தேவன் சித்தமா இருந்தால் திரும்ப அதை அப்படியே இது பண்ணுவோம் அப்படிங்கிறங்காட்டி வேற ஒரு காரணம் இருக்குங்க. இப்போ இது போறதுக்கு முன்னாடி நான் போன வாரத்தில் ஒரு நியூஸ் நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. நியூரோ லிங்க் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பம். இது வந்து 2018 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ 2024 தான் வந்து அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தொழில்நுட்பம்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்றேன். அது ஒரு சின்ன ஒரு சிப்பு, இத்தினோடு தான் இருக்கும் அந்த சிப்பு. இந்த சிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா மனிதனோட மூளைக்குள்ள அந்த மூளையில ஒரு பகுதியா இதை அப்படியே உள்ள செயல்படுத்திடுறாங்க. அதை அப்படியே கொண்டு போய் இம்ப்ளான்ட் அப்படிங்கிறாங்க. இம்ப்ளான்ட்னா அப்படியே பொருத்திடுறது, இந்த தோல் மேல அப்படியே உட்கார்ற மாதிரி. இந்த நியூரோ சிப் வந்து இந்த மூளை மேல அப்படியே போய் உட்காந்துடும். இதை வந்து எப்படி செய்யறாங்கன்னா மூளையில ஆப்ரேஷன் பண்ணி, அதாவது கையில பண்ணோம்னா ரொம்ப சின்ன, கையில பண்ண முடியாது. ரோபோட்டிக் இது மூலியமா அந்த ஆப்ரேஷன் செய்யலாம். ஃபுல்லாவே ரோபோட் தான் அந்த ஆப்ரேஷனை செய்யுது. இதை செஞ்சு மனிதனோட மூளையில இதை செயல்படுத்தினாங்க. 2024 ஜனவரியில முதல் ஆப்ரேஷன் ஒருத்தருக்கு பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா அவருக்கு வந்து கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாது. அவர் வந்து 2016 ஏதோ ஆக்சிடென்ட்ல வாலிபன் தான், 32 வயசு, அமெரிக்காவை சேர்ந்தவர். கழுத்து கீழே எதுவுமே செயல்படாமல் போச்சு. இந்த மனுஷனுக்கு சரி அவரு இந்த ஒரு கம்பெனி மூலியமா இந்த சிப்பை செயல்படுத்தியிருக்காங்க. இப்ப இதனால என்ன அந்த மனுஷனுக்கு லாபம்னா, இப்ப அந்த சிப்பு உள்ள வந்து பொருத்தினக்கு அப்புறம் அவர் மூளையில என்னென்னலாம் யோசிக்கிறாரோ அது அப்படியே கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும். அவருக்கு கையும் தேவையில்லை, காலும் தேவையில்லை. இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு பொருள் அசைக்கணும்னா கை தேவை. இவரோட மூளையில செயல்படுத்துறதா இந்த வீல் சேர் நகருன்னா அது பாட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கு. இது எதுவுமே தேவையில்லை. அப்போ இவரோட கை கால் செயலிழப்புக்கு இந்த சிப்பு மூலியமா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காங்க. இப்ப இதோட அடுத்த கட்டம் என்னங்கிறது பாத்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க இந்த சிப்பை வச்சுக்கலாம். இதனால என்ன ஒரு ஆபத்துன்னு சொல்லலாம், தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்க மொபைல்ல பார்த்த விஷயங்களை தான் சேகரிச்சுட்டு இருந்தாங்க. இனிமேல் நீங்க யோசிக்கிற விஷயத்தையே சேகரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க என்னென்ன யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே சுத்தி நான் இங்க உட்காந்துட்டு அந்த மொபைலை வந்து ஆஃப் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா பேசக்கூடிய வேண்டாம், நினைச்சா போதும் அது ஆஃப் ஆயிடும். இதுதான் அதோட அடுத்த பரிணாம வளர்ச்சி. இது வந்துருச்சு ஆல்ரெடி, ஒருத்தருக்கு இது பண்ணி முடிஞ்சுது. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாதா மனிதர்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்ப வந்துக்குங்கன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ப இதோட அடுத்த வளர்ச்சியே தான். இது வந்து மிக வெறும் ஆபத்தானதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இது வந்து இது ஒரு பரிணாம வளர்ச்சி, இது வந்து ஆபத்து இல்லை, மனுஷனுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதங்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு தூரம்னு எனக்கு தெரியல.
இவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்குது. இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ரொம்ப ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு. இது இன்னொரு அடுத்த 5 வருஷத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு 100 வருஷத்துக்கான வளர்ச்சி அடுத்த 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துல இருக்கு. அப்ப நாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில இருந்து எப்படி பாதுகாத்துக்கணும் தான் இருக்கு. நல்லது இருக்கு, ஆனா கெடுதலும் இருக்கு. அப்ப இதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறதோட இதுல இருந்து நாம எப்படி பாதுகாத்துங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். இப்ப இனிமேல் நீங்க படிக்கணும்னா, இப்ப நீங்க ஃபுல்லா ஒரு பாடப்புத்தகம் படிக்கணும்னா நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை ஃபீல் பண்ணிட்டா போதும், உங்க மூளைக்குள்ள போயிடும். அவ்வளவுதான். நீ ஒரு தொழில இப்ப நான் போய் கராத்தே கத்துக்கணும்னா நான் கராத்தே கத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அதை ஃபீல் பண்ணிட்டோம்னா அதை எடுத்துக்கணும். அந்த சிப் இதுதான் அந்த சிப்போட வளர்ச்சி. அப்போ ரொம்ப வேகமா இருக்குது. அதே மாதிரி இதே குழந்தைகளுக்கும் கொண்டு வராங்க. குழந்தையிலே ஒரு கிரிக்கெட் வீரரா ஆகணும்னா குழந்தையிலே ஜெனட்டிக்கலா மாத்திடுறாங்க அந்த குழந்தையோட பரிணாம வளர்ச்சியை. இவ்வளவு தூரம் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது. அதுல இருந்து நாம எப்படி பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஏன் நான் சொல்றேன்னா, உலகம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. எத்தனை தூரம் போகுது, எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாம இருக்குது. இந்த நியாயத்திற்கு நாள் மிகவும் நெருங்கி இருக்கு. நான் இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுது, அது ஒண்ணுதான் தெரியுது. ரொம்ப சீக்கிரம் இருக்குது, இது முடியறதுக்கு வந்துருச்சுங்கிறது தான் என்னோட இது. மற்றவங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் மிகவும் ஆயத்தமா இருக்க வேண்டியதான். அவ்வளவு இதுதான் நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம சும்மா சரி வந்தோம் போனோம், இன்னும் இருக்கு, டைம் இருக்கு, பாத்துக்கலாம், நம்ம இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டு வருது. அது இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் டெய்லியுமே தூங்கி எந்திரிக்கும் போது இன்னைக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் மனிதனோட வளர்ச்சி போயிட்டே இருக்கு. அவன் எவ்வளவு தூரம் வேகமா போறானோ தேவனுடைய நியாயத்திற்குனால அவ்வளவு சீக்கிரம் வரப்போகுது. அதனால மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும். எதையுமே நம்ம அசால்ட்டா செய்ய வேண்டாம். சுரேஷ் சொன்ன மாதிரி அந்த 100% அது என்னைக்கு நம்ம இருக்கோமோ அன்னைக்குதான் நிச்சயம். அது வரைக்கும் நிச்சயமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாட்கள். அதனாலதான் கொலோசியர்ல சொல்லியிருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து படிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இதுல இருக்கிற எதையுமே பார்த்து பயந்து ஆச்சரியப்பட்டு அதுல விழுந்தாருங்க. ஏன்னா தலைப்புமே அதுதான். இங்க இருக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறது வேற, அதால ஈர்க்கப்பட்டு விழுந்துட்டோம், அங்க எந்திரிக்கிறது கஷ்டம். அதனாலதான் தெளிவா திரும்ப படிக்கிறாங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அதை மட்டும் நாடினாவே போதும். இதுதான் இன்னைக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பூமிக்குரிய விஷயங்கள்ல விழுந்து அதனால எப்படி அவர்கள் வாழ்க்கை திரும்பினது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இந்த தலைப்பை நீங்க பாத்தீங்கன்னா நெருக்கமாய் இருந்தவர்கள், ஆனா அவர்களால பின்பற்றாம போய் விழுந்தவர்கள் தான் இருந்துச்சு. ஆனா நான் முழுசா எழுத வேண்டாம்னு விட்டுட்டேன். அப்போ 2 மனிதர்கள் இப்படி இருந்து இப்படி வாழ்ந்து தேவ மனிதர்களோட வாழ்ந்து, ஆனால் உலக இச்சையெல்லாம் விழுந்து பாவத்துல விழுந்து அப்படியே மரித்தவர்கள். இந்த 2 பேரை குறித்து தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். இதனால அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறிச்சு, எப்படி ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன விஷயம் உள்ள வந்து அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு அவங்களுக்கே தெரியாம. இந்த 2 பேர் குறித்து பார்க்க போறோம். இந்த 2 பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். நம்ம படிக்க இதை நல்ல ஆச்சரியமா இருக்கும் ஒரு விஷயம். ஆனா இந்த 2 பேரும் 2 வேற வேற காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர். ஒருத்தர் வாழ்ந்தது பழைய ஏற்பாடு, ஒருத்தர் வாழ்ந்தது புதிய ஏற்பாடு. 2 பேரும் தேவ மனிதர்கள் கூடயே டிராவல் பண்ண 2 மிகப்பெரிய மனிதர்கள். இந்த 2 பேரும் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய அதிசயங்களையும் பார்த்து வளர்ந்தவர்கள். ஆனா கடைசியா 2 பேருமே துரோகம் பண்ணி பாவத்தில் விழுந்தவர்கள். புதிய ஏற்பாடுல துரோகம் அப்படின்னாவே நம்ம ஒரு பேர் கொண்டு வந்துருவோம். யாரு அது ஏன்னு தெரியல, அது துரோகம் வந்தாலே இந்த சைடு அது வந்துடும் அந்த பேர். அது என்னமோ அவர் பிறக்கும் போதே அது எழுதப்பட்டிருக்கு போல. இதே மாதிரி ஒரு மனிதர் பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்காரு. இதே பேட்டர்ன்ல இதே துரோகம் விழுந்த மனிதர் பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்காரு. ஒன்னு யூதாஸ் காரியர் புதிய ஏற்பாடு, அவரை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல பழைய ஏற்பாடு பார்த்துருவோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். வாசிப்போம். 2 சாமுவேல். உங்கள் கவனத்தை நீங்க 2 சாமுவேல்லே வைங்க. இப்போதைக்கு நம்ம 2 சாமுவேல் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் 16-23.
அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. அப்போ இங்க ஒரு மனிதனோட பெயர் குறித்து பார்க்கணும். யார் அந்த பேர்? அகித்தோப்பேல். எத்தனை பேர் இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நானுமே இப்பதான் கேள்விப்பட்டேன் இந்த பேர். இது வந்து ரொம்ப கம்மியா பயன்படுத்தின ஒரு மனிதர், கம்மியா வாழ்ந்த ஒரு மனிதர். இவரை பத்தி கம்மியான குறிப்பு தான் இருக்கு. ஆனா இவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. அதனாலதான் நான் இதை எடுத்தேன். இந்த அகித்தோப்பேல் அப்படிங்கிற மனிதர் யாரோட நாட்கள்ல வாழ்ந்தவர்? தாவீதும் அவருடைய மகன் அப்சலோம். இந்த 2 பேர் வாழ்நாள், இந்த 2 பேர் ராஜ்யம் பண்ண நாட்கள்ல வாழ்ந்த ஒரு மனிதர். அப்ப இவர் யாருன்னு போட்டிருக்கு? இங்க முதல் வசனத்திலே அது போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு இருந்தது. அப்போ இவர் ஒரு ஆலோசனைக்காரர், ஒரு கவுன்சிலர். அதாவது நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ராஜான்னு இருந்தா அவர்களுக்கு அறிவுரை சொல்ற ஞானிகள் இருப்பாங்க, அவங்களை சுத்தி ஆலோசனைக்காரர் இருப்பாங்க, போர் சேவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்னு இருக்கிறார், அவங்களுக்கு அடியில மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அடியில சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆளுமை பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப இருக்கிற டெக்னாலஜிலே இத்தனை பேர் தேவைப்படும் போது அப்ப எதுவுமே கிடையாது. ஒரு ராஜா அவரோட ராஜ்யம் எத்தா பெருசுன்னே அவருக்கு தெரியாம இருக்கு. பல ராஜாக்கு இத்தா பெருசா நம்ம ராஜ்யம் அவருக்கு தெரியாது. இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா ஒரு ஞானி தான் குறிப்பு வச்சு, ஆலோசனை குறிப்பு வச்சு வச்சுப்பாங்க. இதெல்லாம் உங்களோட ராஜ்யம், இங்க இருந்து நீங்க இங்க போனீங்கன்னா சண்டை போட்டு அதை ஜெயிச்சிடலாம், இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறது நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இந்த அகித்தோப்பேலுங்கிறவர் மிக முக்கியமான ஒரு ஆலோசகர். அதனாலதான் நீங்க அங்க பாத்தீங்கன்னா இவரை தேவனுடைய வார்த்தை மாதிரி வச்சிருக்கிறாரு. நீங்க திரும்ப படிச்சீங்கன்னா கூட தெரியும். அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய அவரோட வாக்கு யாரோட வாக்குக்கு போறதுச்சு? இப்ப மிகவும் முக்கியமான நபர் யாருக்கு? தாவீதுக்கு. தாவீதோட மிக முக்கியமான ஆலோசனைக்காரர், தாவீதோட மிக முக்கியமான நண்பர். இந்த பின்னாடி நம்ம பார்ப்போம். அவர் ரொம்ப நெருங்கிய, ரொம்ப நம்பிக்கை தன்மையான ஒரு நண்பர் இந்த அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல்ங்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கவுன்சிலர், ஒரு ஆலோசகர். யாரு? நிறைய இந்த மாதிரி ஆலோசகர் இருந்திருக்காங்க. 2 ராஜாக்கள் 12:2 பாத்தீங்கன்னா இவரு ஒரு ஆலோசகர் தான். 2 ராஜாக்கள் 12:2 2 ராஜாக்கள் 12:2 ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம். இந்த யோய்தாங்கிறது யாருங்க? யாருக்கு ஆலோசகர்? யோவாசுக்கு ஆலோசகர். போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இதனால்தான் ஆலோசகர் இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்படி கேட்கும் போது தேவனுடைய வார்த்தையை நேரா கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதுபடி அவங்க ராஜ்யம் பண்ணுவாங்க. மொர்தெகாயும் ஒரு ஆலோசகர் மாதிரி தான். யாருக்கு? எஸ்தருக்கு. மொர்தெகாய் அப்படிதான் சொல்றாரு, அவர்தான் ஆலோசனை பண்ணி பண்றாரு, நீ இதை பண்ணு அதை பண்ணுட்டு. அப்போ இந்த அகித்தோப்பேலும் ஒரு ஆலோசகர். இப்ப நம்மளோட இதுக்கு வரும், சம்பவத்துக்கு வரும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 4 வரைக்கும் படிங்க. இப்ப இந்த அகித்தோப்பேல் ஒரு ஆலோசகர்னு தெரிஞ்சு, இப்ப இவர் என்ன பண்ணாரு, என்ன சம்பவம் குறித்து நம்ம பார்ப்போம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். இது எதற்கு பின்புனா அப்சலோம் அம்னோன் கதை நமக்கு தெரியும். அண்ணன் தம்பி கதை. அம்னோனை கொன்றாரு. கொன்னுட்டு, ஏன்னா அம்னோன் ஒரு பாவத்துல விழுந்துறாரு. தாமரை தன் தங்கையின் கூட நினைக்காம சயனித்துறாரு, அதனால பாவத்துல விழுந்துறாரு. இத அப்சலோம் எதிர்த்து பிளான் பண்ணி தம்பியை கொன்றாரு. கொன்னுட்டு அவரு தாவீது இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் தான் இது நடக்குது. இப்ப அப்சலோம் தாவீதோட தான் இருக்கிறாரு, நடக்குது. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்கு போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்னா ஊரான் என்றால். இப்போ இங்க எடுத்துக்குவோம். அப்சலோம் என்ன பண்றாருன்னா, தன் தந்தையாகிய தாவீது அரசாங்கிற அந்த ராஜ்ய ஊர்ல
இவரு என்ன பண்றாருன்னா இவர் பிளான் பண்ணிட்டாரு. இப்ப தாவீதை நான் மேற்கொள்ளணும், தாவீதோ ராஜா பதவியில இருந்து நான் கீழே தள்ளிட்டு நான் மேல வரணும், அதுக்கான பிளானிங் இங்க பண்றாரு. இப்ப அவர் ஒரு இந்த பிளானிங் ஃபுல்லாவே பிளானிங் தான் இங்க. இப்ப அவர் போய் நின்று மக்களோட மனசை கவர்றாரு. எப்படி கவர்றாருன்னு பாரு. அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவின் இடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்றார். அங்க அப்படியே போய் ஒரு மனுஷத்தையும் போய், ஏன்னா இப்ப ஒருத்தங்க நியாயம் கேட்டு வருவாங்க, இப்ப கோர்ட்டுக்கு போற மாதிரி ராஜாட்ட தான் வருவாங்க. அப்ப அப்சலோம் வாசல்ல நின்று என்ன சொல்றாரு, நீ அங்க போனீங்கன்னா நியாயம் கிடைக்காது, எங்கிட்ட வந்தீங்கன்னா தான் நியாயம் கிடைக்கணும், ஒருத்தருக்கியா பிரெயின் வாஷ் பண்றாரு. இன்னும் அப்சலோம் வழக்கில் வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால். இங்கதான் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை வெயி, நான் இந்த மாதிரி உனக்கு நல்லது செஞ்சுட்டே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி அவர் எத்தனை நாள் செய்யறாரு? 7ஆம் வசனத்தை படி. இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வர்றாரு. 40 வருஷம் சென்ற பின்பு 40 வருஷம் வர்றவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் நியாயம் பாக்குறேன், நீ அங்க போகாத. இது தாவீதுக்கே தெரியாம பண்றாரு. ஏன்? மக்களோட மனசு அப்படியே கவர்ந்து எல்லாத்தையும் தன் பக்கம் இழுக்கணும்னு எவ்வளவு பெருமையா காத்திருந்திருக்கிறாரு. 40 வருஷம் அவர் போய் சண்டை போடல, நேரம் தான். ஏன்னா அப்சலோமுக்கு நல்லா தெரியும் தேவன் யாரோட இருக்கிறாரு. இன்னும் அப்சலோம் சைடு தேவன் வரல. அந்த அப்சலோமுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப அப்சலோம் என்ன ஒரு காரியம் பண்றாருன்னா, சரி முதல்ல மக்கள் மனசை கவர்வோம், 40 வருஷம் இதை பண்றாரு. மேல படி. அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடு. இப்ப ரெண்டாவது பிளான் எக்ஸிக்யூட் பண்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் பிளான் முடிஞ்சு 40 வருஷம் உட்கார்ந்து எல்லா மக்களையும் மனசை மாத்தியாச்சு. இப்ப இத ராஜாக்கு தெரிவிக்கணும். ராஜா தாவீது என்ன நம்பணும்னா, ஓ அப்சலோம் மனசுல எல்லா மக்கள் மனசுல அப்சலோம் தான் இருக்கிறாரு, அப்சலோம் நினைச்சா நம்மள மேற்கொண்டுருவாருன்னு நம்ப வைக்கணும். அப்ப செகண்ட் பிளானுக்கு வராரு. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினார், கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றார். சும்மா இப்படி ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், அதனால என்னை போகும்படி என்னை அனுப்புங்க. அதற்கு ராஜா சமாதானத்தோட போ என்றார். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்க. செகண்ட் பிளான் என்னன்னா, நீங்க இந்த பலிபீட இது பண்ணும்போது அதாவது ராஜாக்கு அடுத்த மக்கள் வந்து பண்ணும்போது பலிபீடத்துல இது பண்ணும்போது இந்த எக்கால ஊதுவாங்க. அப்போ ராஜா வாழ்கன்னு தான் கத்தணும், அதுதான் முறைமை. ஆனா இவர் என்ன விவரமா பண்றாருன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவர் என்ன பண்றாருன்னா, தாவீது வாழ்கன்னு கத்த வேண்டாம், அப்சலோம் வாழ்கன்னு கத்திருங்க, இத வேவுக்காரர் எல்லாம் வச்சு கத்துங்க. அப்போ இந்த செய்தி யாருக்கு போகும்? இப்ப மேல படிங்க. எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினாலே போனார்கள். இவர்களுக்கு இந்த இது வந்து திட்டம் தெரியாது. இவர்கள் தேவனோட மனிதர்கள் தான். அப்சலோம் கூட இவர் தெரியாமே போறாங்க. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலேனியனையும் அவன் ஊராகிய கீலாவிலிருந்து வரவழைத்தார். யார வரவழைக்கிறார்? அகித்தோப்பேல். ஏன்னா இந்த அகித்தோப்பேல் யாரு? தாவீதோட ஆலோசகர், நெருங்கிய நண்பர். இவரை நான் கைக்குள்ள வச்சுட்டேன், அங்க பாதி ராஜ்யத்தை புடிச்ச மாதிரிதான். இவர் கூட இருந்துட்டாருன்னா போதும். ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்சலோம் கிளம்பி போயிட்டாரு, வேவுக்காரங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த செய்தி அகித்தோப்பேல் கேள்விப்பட்டவனே வந்துடுறாரு. இது என்ன காரணம் பின்னாடி பார்ப்போம். தாவீதை விட்டு இவர் வந்தாருன்னு மேல படிங்க. கீழிருந்து வரவழைப்பித்தார். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமின் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். இத கேட்டவனே யாருக்கு அங்க பயம் வந்துருச்சு? தாவீதுக்கு பயம் வந்துருச்சு அங்க ஆல்ரெடி. ஏன்னா இத்தனை பேர் கூடிட்டாங்க. மிக முக்கியமா யார் போயிட்டா? அங்க பெரிய ஆலோசகரே அவர்தான். இவர்தான் யுத்தத்துக்கே ஆலோசனை பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. பின்னாடி பாத்தீங்கன்னா வசனமே இருக்கும், நான் சொல்ல காட்டுறேன். இவரே போயிட்டாரு, ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப தாவீது என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 13ஆம் வசனம். அதை அறிவிக்கிற ஒருவர் தாவீதிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான்.
அந்த பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகுது. அப்பொழுது தாவீது எருசலேமில் தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மை பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டை கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றார். அப்ப தாவீது ராஜா இங்க பயந்துட்டாரு, பிளான் பண்ணிட்டாரு. இனிமேல் நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நம்ம தப்பிச்சு போயிருவோம். அப்சலோம் ஏற்கனவே எல்லாத்தையும் புடிச்சிட்டான், இந்த ஒரே ஒரு நகரம் தான் பாக்கி, இதையும் புடிச்சிட்டானா என்னைய வெட்டிடுவோம். ஏன்னா நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அப்பா மகன்கிறதோட ராஜ்யத்தை பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்சலோம் ராஜ்யத்தை பிடிச்சாங்கன்னா முதல்ல தாவீதை தான் கொல்லணும். அப்ப அதனால தாவீதுக்கு தெரியும், அதனால அவர் தப்பிச்சு ஓடுறாரு. இப்ப 18 படிச்சு அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் அவன் பக்கத்தில் நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியார் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். இப்போ எல்லாரும் கால்நடையாய் நடந்து இந்த நகரத்தை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. தாவீது ராஜா இப்போ 30ஆம் வசனத்தை படிக்கும். அவர் எவ்வளவு வியாகுலத்தோட பிரயாணம் பண்றாரு பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனார். அவருக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாரு, அப்சலோமும் பின்தொடர்ந்துருவாருன்னு அவருக்கு தெரியும். இப்ப வேற வழியும் தெரியல. தாவீது ராஜா இப்போ வேற வழி இல்லாம ஒரு மலைக்கு மேல ஏறி போய் நிற்கிறாரு. மேல அவனோடு இந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார். எல்லாரும் ரொம்ப வியாகுலத்தோட அழுதுட்டே ஏறாங்க. ஏன்னா தான் கொல்லப்பட போல தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், முடிச்சு அதோட நம்ம சாப்டர். இப்போ 31 அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். என்ன அவர் வேண்டாரு? அவனை கொன்றுன்னு இல்ல, அவன் ஆலோசனை தயவு செய்து பைத்தியமாக்கிருங்க. ஏன்னா அவன் ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை? பயங்கரமா தேவ ஆலோசனையே வந்துருச்சு. அது நடந்துச்சு. அப்சலோம் கேட்டுட்டாங்கன்னா என்னாச்சு? முடிச்சாங்க. அப்ப அவ்வளோ பயங்கர ஒரு பவரான ஒரு மனிதனோட ஆலோசனையை பைத்தியக்காரன் பண்ணிடுது. ஏன்னா அவர் வந்து அவரோட ஆலோசனையை கேட்டாங்கன்னா நான் முறியடிக்கப்படுவேன். இப்ப தாவீது அந்த மலை உச்சியில இருந்து இதெல்லாம் பேசிட்டு வர. இப்ப அப்படியே 16ஆம் அதிகாரம் வரும். இதுதான் நடக்குது. நான் நேர காரணமா அப்படியே போறேன். 16ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துக்கு வரும். இப்ப அப்சலோம் வந்துட்டாரு. நான் அதை அப்படியே சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சுன்னா. அப்சலோம் வந்துட்டாரு. இப்ப அவங்க பிளான் பண்றாங்க. தாவீதை எப்படி பிடிக்கும்? தாவீது இங்கதான் இருக்கிறாருன்னு அறிவிக்கப்படுது. இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் படிச்சுக்கோங்க. அறிவிக்கப்படுது. இப்ப ரொம்ப நெருங்கிட்டாங்க. இப்ப பிளானிங்க்கு அப்சலோம் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. வாங்க நம்ம பிளான் பண்ணோம். இப்ப தாவீதை பிடிச்சாகணும். 20 அப்பொழுது அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, முதல்ல அகித்தோப்பேலை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர்தான் அங்க ஆலோசனை பண்ணியாகும். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றார். அங்க அவர் முதல்ல ஆலோசனை பண்ண கூட்டதே அவர் தான். வாங்க தயவுசெய்து சொல்லுங்க தாவீதை எப்படி பிடிக்கணும். தாவீதோட நடந்த மனிதர் அகித்தோப்பேல். அவரோட இருந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவரோடயே இருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். தாவீது என்னென்ன பண்ணுவாருன்னு அகித்தோப்பேலுக்கு நல்லா தெரியும். இவர் இப்படி போனா இப்படிதான் நிப்பாரு, இப்படிதான் நடப்பாரு. ஃபுல் அண்ட் அவுட் கிட்டத்தட்ட ஒரு பிஏ மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியுது இவர் இப்படிதான் பண்ணுவாருன்னு. அதனாலதான் பிளானிங்க இவரை வச்சு பண்றாங்க. அப்பொழுது இப்ப பிளான சொல்றாரு. அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்து அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் வளர்க்கும் என்றார். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தார். இது தேவன் தாவீதுக்கு கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பு. இதை எங்க நீங்க பார்க்கலாம்னா அப்படியே உங்கள் கவனத்தை இல்ல 2 சாமுவேல் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை படி. ஏன் அது அங்க நடக்குது அப்படிங்கிறது தெரியும்.
2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, இப்ப அப்சலோம்லாம் பிறக்கல, தாவீது ராஜாவாய் முதல் நடக்கிற சம்பவம். தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் எங்க இருந்து அரமனை உப்பரிகை அந்த வார்த்தை அங்க அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தினான உரியாவின் மனைவியுமாக பத்சபேல் என்றாள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்த போது அவளோடு பயணித்தான். பிற்பாடு அவள் தன் வீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனான். இது தாவீது செய்யற மிகப்பெரிய பாவம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பத்சேபாளோட சயனிக்கிறாரு. யார் இந்த பத்சேபாள்? உரியாகிற ஒரு தளபதியோட ஒரு மனைவி. இத தெரியக்கூடாது, அவருக்கு தெரியக்கூடாதுன்னு பலவந்தமா அவனை அழைச்சிட்டு வர்றாங்க. உரியாவை திரும்ப நான் வீட்டுக்கு போய் நீ உன் மனைவியோட இருந்துறாரு. அதுக்கு உரியா என்ன சொல்றாரு? 11ஆம் வசனம். உரியாவோட விசுவாசத்தை பாருங்க. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியில் பாளையம் இறங்கி இருக்கிறேன். நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உன்னுடைய பேரிலும் உன்னுடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். போவே மாட்டேன்டான். அதுதான் உரியாவோட இது. என் தேவனுடைய பெட்டி இங்க இருக்கும் போது நான் போக மாட்டேன். ஆனா தாவீது வீட்டிலே இருந்துட்டாரு. தாவீது போவே இல்லை. அதை முதல் வசனத்திலேயே வாசிக்கலாம். தாவீது போயிருக்கணும், ஆனா தாவீது போல. உரியாவை நீ மேல படிச்சீங்கன்னா தெரியும். நான் நேர காரணமா இருக்கலாம் ஃபுல்லா போல. உரியாவை பிளான் பண்ணி யார் கொல்றா? தாவீது கொல்றாரு. இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சு தாவீது என்ன பண்றாரு? பெத்சேபால மனைவியா எடுத்துக்கிட்டாரு. இந்த எல்லா விஷயமும் யாருக்கு தெரியுது? தேவனுக்கு தெரியுது. தேவனுக்கு அடுத்த தேவன் மனிதனான நாத்தானுக்கு தெரியுது. இப்ப நாத்தான் என்ட்ரி ஆகிறாரு. 11ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாத்தான் என்ட்ரி ஆனோடனே ஒரு கதையை சொல்றாரு. சொல்லி நேரம் சொல்லிட்டாரு, நீ பாவம் பண்ணிட்டேன். இப்ப அதுக்கான நியாயத்தை இப்ப சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். யார் அந்த அடுத்தவன்? மேல படிங்க, மேல படிங்க. அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். எப்படி நிறைவேற்றுச்சுன்னு பாத்தீங்களா? அதே உப்பிரிக்கையில இது சொன்ன அதே விஷயம் அப்படியே நடந்துச்சு. இப்ப நீங்க இங்க படிச்சீங்கன்னா தெரியும். 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படி அப்சலோம் உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தார். அப்போ தாவீது செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த நியாய தீர்ப்பு அங்கே நிறைவேறுச்சு. இவன் எங்க பாவம்? அந்த உப்பரிக்கையில் அந்த நீங்க உப்பரிக்கை வந்துகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க பாவம் செஞ்சீங்களோ தாவீது அங்க மனம் திரும்பிட்டார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நாத்தான் இடத்துல சொல்லுவாரு, நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த நியாய தீர்ப்பு அவர் மேல வந்தே ஆகும். அதுதான் அங்க நடந்த விஷயம். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 22 படி, 12ஆம் அதிகாரம் 22. நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன போறோம், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியுறதுக்கு வேண்டி நான் போறேன். இது 12:22. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதான். அது மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனோ அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றார். அங்க அவர் தாவீது மனம் திரும்பி சொல்லிட்டாரு, நான்
புள்ள படுத்துச்சு, ஒரு வாரமா வியாதிப்பட்டுச்சு, நான் அழுதேன். ஆனா இப்ப தேவன் எடுத்துக்கிட்டாரு. நான் பண்ண பாவத்துக்கு தான் தேவன் அங்க எடுத்துக்கிட்டாரு. அதனால நான் மனம் திரும்பிட்டேன். நான் அங்கேயே அழுதுகிட்டே நான் உட்கார்ந்து இருந்தேன்னா என் பாவம் என்ன பண்ணுவோம்? அங்கேயே தான் இருக்கும். நீங்களும் நானும் அதானே பண்றோம். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம், யாருக்கும் தெரியாது, அப்படியே விட்டுருவோம். இல்ல அதை நினைச்சு அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கான அடுத்த ஸ்டெப்பை நம்ம வைக்கவே மாட்டோம். தாவீது இங்க அதை ரொம்ப ரொம்ப ஞானமா பண்ணியிருக்காரு. அவர் பண்ண தப்பு தான். நாத்தான் போய் நின்று பதில் சொல்லிட்டாரு. அதுக்கான நியாய தீர்ப்பும் கிடைச்சிருச்சு. அவர் உடனே எந்திரிச்சிட்டாரு. சரி, நான் பண்ண தப்பு. இதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் தான் சாலமோன் பிறக்கிறாரு, அப்சலோன் அப்படியே அடுத்தடுத்து வருது. அப்சலோனே திரும்ப பழி வாங்குறாரு. ஆனா அங்க நடந்த நியாய தீர்ப்பு எத்தனை வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு அது நிறைவேறுது. ஆனா தாவீது அதை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன நல்லா தெரியும், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் விழுந்துட்டேன், ஆனா நான் எந்திரிச்சிட்டேன். நீங்களும் நானும் இதை செய்யறோம். நம்ம விழுகிறோம், 2 காரியம் பண்ணுவோம். ஒன்னா, இது யாருக்குமே தெரியாம மறைச்சிருவோம். சரி, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு தாவீது பண்ணாரு. அதையும் பண்ணாரு தாவீது. ஆனா நாத்தான் வந்தார். இந்த மாதிரி நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துகிட்டே இருக்கிறாரு. நம்ம என்னைக்கு அதை ஏத்துக்கிட்டு நம்ம மனம் திரும்பி சரி ஓகே நான் இது பாவம் பண்ணிட்டேன், நான் இதுல இருந்து எந்திரிச்சிட்டேன்னு சொல்லாத வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனாலதான் அந்த முதல் வசனத்தை நான் படிக்க வச்சேன். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நம்ம விழுகிறது மனுஷனா பிறந்தா நம்ம பாவத்துல விழுகிறோம். ஆனா அதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. இதைத்தான் அங்க பண்றாரு. இப்ப நம்ம மேல படிப்போம். இப்போ 16 சாமுவேல் 17 1ஆம் அதிகாரம். இப்போ அகித்தோப்போல் அடுத்த ஆலோசனை சொல்றார். முதல் நேரம் முடிஞ்சு அடுத்த ஆலோசனை. அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் எப்படி நல்லா தெரிஞ்சிருக்கு. தாவீதோட மனநிலை பல மைல் தள்ளி இருக்கிற அகித்தோப்பேலுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியும் நண்பர் இப்படிதான், இந்த சூழ்நிலையில அவர் இப்படிதான் இருப்பாருங்கிறது யாருக்கு தெரியும்? அகித்தோப்பேலுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் அவனிடத்தில் போய் அவனை திரிக்கிற பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றார். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கு இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றுச்சு. ஆனா தாவீதோட வேண்டுதல் என்ன? தாவீது விழுந்தாரு, எந்திரிச்சாரு, திரும்ப தேவனிடத்தில் வேண்டுதல். தயவு செய்து அவனோட ஆலோசனையே அடுத்த அது அப்படியே நடக்குது. 5ஆம் வசனத்தை அப்படியே படிங்க. 5:6. ஆகிலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாவை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றார். இப்ப இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாங்க. ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான். அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சிறுபொருள் என்றார். இன்னொருத்தட்ட கேக்குறாங்க. அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விஷயம் சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றார். அங்க முடிஞ்சு. அதோட இவர் சொன்னதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருந்த தேவனுடைய வாக்கு, இவர் சொன்னாலே தேவனுடைய வாக்கு கேட்டுட்டு இருந்தாரு. தாவீது ஒரு வார்த்தை, ஒரு முழங்கால் பண்ணிட்டு அவர் சொன்ன ஒரு வேண்டுதலுக்காக அவரோட ஆலோசனை அப்படியே அப்சலோம் தள்ளி போட்டு, அதுக்கப்புறம் இது நடக்கிற சம்பவம் பாத்தீங்கன்னா அப்சலோம் போறாரு, மேற்கொள்றாரு, இவன் சொல்றபடி செய்யறாங்க, அங்க சண்டை நடக்குது, இது அப்படியே போகுது. இந்த நிராகரிப்ப அகித்தோப்பேலால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அகித்தோப்பேல் மிகப்பெரிய ஆலோசனை. இப்படி ஒரு சின்ன பையனை நடத்திட்டானே அப்படின்ட்டு கடைசியா அவர் முடிவு எப்படி போகுதுன்னு பாருங்க. 23ஆம் வசனம் அதே அதிகாரத்துல 23. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். இப்ப தேவனுடைய மனிதனுக்கு துரோகமாய் செஞ்சதுக்கு காரணம், அதனோட விளைவு என்ன பண்ணிட்டான்? 4 செத்தான். அப்ப கூட கொஞ்சம் யோசனையா வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி தான் போய் 4 செத்துட்டான். அப்போ
இங்க நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனுடைய மனிதனுக்கு கூடயே இருந்து ஒரு நண்பனா ஒரு ஆலோசகனா இருந்து இந்த அகித்தோப்பேல் இப்படிப்பட்ட துரோகம் செய்ய காரணம் இல்லை. சும்மா ஒருத்தனுக்கு போய் துரோகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு காரணமும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதை வாசிப்போம். 23ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மகாத்னியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிப்பெலேக் கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவர். யாரோட குமாரன்? கடைசியா எலியாம். அப்ப அகித்தோப்பேலின் மகன் பேர் என்ன? எலியா. அப்படியே உங்க கவனத்தை 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. 3ஆம் வசனம், மன்னிக்கவும் 3ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தி. யாரோட குமாரத்தி? எலியாம். எலியாமின் அப்பா பேர் யாரு? அகித்தோப்பேல். அப்ப அகித்தோப்பேலுக்கு பத்சேபேலுக்கு என்ன சம்பந்தம்? பேத்தி, தாத்தா. அகித்தோப்பேலோட மகன் பேரு என்ன? எலியாம். எலியாமினோட பொண்ணு பேர் என்ன? அப்ப இங்க ஒரு பழி தீர்க்கிற ஒரு சம்பவம் தான் நடக்குது. இவர் இந்த காரியத்தை தாவீது தன் பேத்திக்கு பண்ணிட்டாரு. இத அவரால ஏத்துக்கவே முடியல. தான் மருமகன், அதாவது பேத்தியோட கணவனையும் பேத்தியும் இப்படி செதைச்சிட்டாருன்னு ஒரு வஞ்சனை வச்சுதான் தாவீதை துரத்திக்கிட்டே போறாரு. தேவனுடைய மனிதன் எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் அவர் திரும்ப எந்திரிச்சிட்டாரு. ஆனா இந்த அகித்தோப்பேல் அந்த வஞ்சகத்தை வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். இதுதான் அந்த கனெக்ஷனே. இது முதல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அகித்தோப்பேலுக்கு நல்லா தெரியும் தாவீது யாரோட மனிதன்? தேவனுடைய மனிதன். அப்சலோனே அதனாலதான் பக்கத்துல போக மாட்டேங்கிறான். அப்சலோன் தன் மகன், அவனுக்கு நல்லா தெரியும் தாவீதை தொட்டா தேவன் அடிப்பாருங்க. ஆனா அகித்தோப்பேல என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த பாவத்துல விழுந்துட்டாரு. இவனை எப்படியாவது நம்ம வஞ்சகம் தீர்த்தணும். அது கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள வளர்ந்துருச்சு. அவனோட ஆலோசனைக்குள்ள வளர்ந்துருச்சு. நம்ம நினைச்சா எல்லாம் முடிஞ்சிடும், நம்ம பண்ணி பிளான் பண்ணி இவனை முடிச்சிருவோம். இந்த பிளானிங்க தேவன் பைத்தியகாரத்தனமா ஆக்கிட்டார். இந்த வஞ்சகம், இந்த இச்சையில உளுந்த அகித்தோப்பேல் போய் நானேற்று விழுந்துட்டாரு. அவரோட காரணம் கரெக்டா இருக்கலாம், என் பேத்தி இது பண்ணிட்டாரு. ஆனா நான் தான் தெளிவா என்ன சொல்றாருன்னா, உன்னை மன்னிச்சுட்டார் தேவன். அவ்வளவுதான். தேவன் மன்னிச்சுட்டா மன்னிச்சதுதான். அங்க எந்த மனிதனும் இருக்க முடியாது. இங்க அகித்தோப்பேலோட நியாயம் கரெக்ட் தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, என் பேத்தி அவன் இது பண்ணிட்டான், அது நியாயம் தான். ஆனால் தாவீதை தேவன் மன்னிச்சிட்டார். இது அகித்தோப்பேலுக்கு தெரியும். அதனாலதான் தாவீது இங்க பாருங்க, இத படிங்க. சங்கீதம் 41:9. சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் என் குதிகாலை தூக்கினான். இதுதான் அகித்தோப்பேல். அவரை தான் அங்க சொல்றாரு. அதே மாதிரி 55:12 படிச்சீங்கன்னா அவர் அந்த சங்கீதத்துல எல்லாம் நண்பன்னு சொல்றது அகித்தோப்பேலும் ஒரு பகுதி. அவர் கூடயே இருந்த ஒரு மனிதன். நீங்க 55:12 படிச்சீங்கன்னாலும் தெரியும். சங்கீதம் 55:12. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தாலும் அவனுக்கு வாய்ந்தது. என் நண்பனே என்ன பண்ணிட்டான்? எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் தோழனுமாகிய நீயே அவன். யாரு? வழிகாட்டி, ஆலோசனைக்காரர். நீங்க திரும்ப இது 55:20, நீங்க 55:20-21 படிச்சீங்கன்னாலும் அகித்தோப்பேலை பத்தி தான் இருக்கும். அப்ப இந்த அகித்தோப்பேல் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன், தாவீதை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு நண்பன். ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நண்பன். இதனாலதான் அவனால சகிச்சுக்க முடியல. இவன் பண்ண பாவத்தை, இவன் பாவத்துல விழுந்ததுக்கு காரணமே தேவனை ஏற்றுக்கொள்ள. என்னதான் தாவீதோட கூடயே டிராவல் பண்ணாலும் அப்சலோனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அகித்தோப்பேலுக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் தேவன் சொல்றாரு, உலக ஞானம் எல்லாத்தையும் நான் பைத்தியக்காரன் ஆக்கி வேண்டும். தெளிவா சொல்றாரு, இருக்கிறதுல முட்டாளதான் நான் தேர்ந்தெடுப்பேன், இருக்கிறதுல ரொம்ப பலசாலி பலவாய்ந்தவனாலதான் தேர்ந்தெடுப்பேன். தேவன் அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. அகித்தோப்பேலோட முடிவு, அவனோட பாவம் ரொம்ப நெருங்கிய நண்பனுக்கு எதிராக துரோகம் பண்ணு, தேவ மனிதனுக்கு எதிராக துரோகம் பண்ணு. இது ரொம்ப இப்படியே கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இதே கேரக்டர்ல வந்த ஒரு ஆள் யாரு?
இதே கேரக்டர், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் யூதாஸ் காரியத்துக்கும் இவருக்கும் என்னன்னா, இவர் தன் பேத்திக்காக பாவத்துல பழி வாங்குறேன்னு போனாரு. யூதாஸ் காரியம் பணத்திற்காக போனார். ரெண்டு பேர்த்தோட வழி பாதி ஒரே மாதிரி தான் இருக்கும். யூதாஸ் காரியத்தும் இயேசு கிறிஸ்துவோடயே நடந்து வந்தார். அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கீங்க. நல்லா பாருங்க, யூதாஸ் காரியத்தை முதல்ல இது பண்ணும்போது யூதாஸ் காரியத்தோட முதல் இன்ட்ரடக்ஷன் பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா சகோதரனாகிய யூதா ரோகியான யூதாஸ் அவ்வளவுதான். அவருக்கு இன்ட்ரடக்ஷனே அங்க அப்படிதான் கொடுத்துருக்குது. மத்த எல்லாம் நீங்க அது முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா இவரோட தம்பி சீமோனின் சகோதரன் எல்லாம் வரும். கடைசியில யூதாஸ் சொல்லும்போது துரோகின்றுவாங்க. இந்த யூதாஸ் முழு பேர் பாத்தீங்கன்னா யூதாஸ் இஸ்காரியோத். இந்த யூதாஸ் இஸ்காரியோத் அப்படிங்கிறது எபிரேய மொழியில இருந்து வருது. இந்த இஸ்காரியோத் அப்படிங்கிறது ஒரு ஊர், கீரியோத் அப்படிங்கிறது ஒரு ஊரு. இது எங்க பார்க்கலாம்னா யோசுவா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த கீரியோத்ங்கிறது ஒரு ஊரு, அதுல இருந்து வர்றதுதான் இந்த யூதாஸ். அதனாலதான் அவர் பேர் யூதாஸ் காரியோத். யோசுவா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இதுல வரும் இந்த ஊர் பத்தி. 15 20 கீரியோத். இப்ப இந்த கீரியோத் எந்த சைடுல இருக்கு? இது தென் தேசத்துல இருக்கிற ஒரு யூத ராஜ்யத்துல இருக்கிற ஒரு ஊர். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 12 பேர். இந்த 12 பேர்ல 11 பேரும் கலிலேயர்கள். ஒரே வேற ஊரை சேர்ந்த ஒரே ஆள் யாரு தெரியுமா? யூத கோத்திரம் தான், ஆனா இவங்க கலிலேயர் கிடையாது. யூதாஸ் காரியோத் எங்கிருந்து வராரு? கீரியோத்துங்கிற ஊர்ல இருந்தாரு. மற்ற எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க, வரிகள் எல்லாமே ஒரே ஊர் சேர்ந்தவங்க. அதனால கூடி இவங்களுக்குள்ள ஒரு இது இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா, நான் முதல்ல வேலைக்கு எல்லாம் முடிச்சு துபாய்க்கு போகும்போது 2012 டைம் நினைக்கிறேன். அப்போ இங்கிருந்து நான் போயிட்டு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. 15 நாள் ஹோட்டலில் தங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரூம் தேடி போய்க்கணும், அப்படிதான் கம்பெனி ரூல். நான் போய் இறங்கினோடனே ஹோட்டல் புக் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து 5 பேர் மொத்தம் செலக்ட் ஆகிடும் அந்த வேலைக்கு. மற்ற 4 பேருமே நார்த் இந்தியன்ஸ், வட தேசத்துலேருந்து வந்தவங்க. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட எனக்கு புரியல. ஏன்னா அவங்க எல்லாருமே மகாராஷ்டிரா எல்லாமே வேற வேற இது. நான் மட்டும்தான் இந்த சைடு இருந்து போயிருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு 2-3 மாசமே கஷ்டமா இருந்துச்சு அவங்களோட பழகி இது பண்றேன். ஏன்னா அவங்களோட பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நம்மளோட. இந்த யூதாஸ் காரியத்துக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே தனியா தெரிஞ்சிருக்குது. நீங்க நான் அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ யூதாஸ் காரியத்தோட அடுத்த விஷயத்தை பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து 6. இப்ப அப்படியே அகித்தவேலரிலிருந்து நம்ம யூதாஸ் காரியத்துக்கு வரோம். இவரோட ஒற்றுமையை பார்க்கணும். யோவான் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து 6. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. பஸ்கா பண்டிகையில 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசரும் அவருடனே கூட பங்கிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலங்கம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூட்டி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசனில் இப்ப இந்த ஒரு சம்பவம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அப்பொழுது அவருடைய சீசனில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறதுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத். இப்ப இது இரண்டாவது இடம். முதல் இடம் யூதாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி யூதாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? துரோகி. இப்ப இரண்டாவது இடத்துல எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? காட்டி கொடுக்க போகிற. இது எல்லா வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. இந்த யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று. இப்ப இங்க அப்படியே பாஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வசனத்துல எங்கயாவது 300 போட்டிருக்காரு பாருங்க. எங்கேயுமே போட்டிருக்காரு. அதுக்குள்ள யூதாஸ் காரியத்தை என்ன கால்குலேட் பண்ணிட்டாரு அவரு? இது இவ்வளவுதான் விலை இருக்கும், நம்ம நிறைய பண்ணுவோம், இது இந்த ரேட் இருக்கும், இதை போய் பண்றாங்க பாரு அப்படின்னு அவரோட நினைப்பு சிந்தனை அங்க அதுதான் சொல்லுது. என்னதுல இருக்குது?
அங்க அத்தனை விஷயம் நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அத்தனை விஷயம் நடந்துருக்கு. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து சொல்ற இது எல்லாம் தாண்டி யூதாஸோட காரியத்தோட எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் இது மேல இருந்திருக்குது. மேல படிங்க. இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரிசனத்துக்கு கொடாமல் போனதென்ன என்றார். அவன் தரிசனத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் உடனே கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம ஏதோ யூதாஸ் காரியத்தை நல்லதா நினைச்சிடக்கூடாதுன்னு உடனே கொடுத்துறாங்க எக்ஸ்பிளனேஷன். மேல படிங்க. அவன் திறனானபடியினால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்போ இங்க நீங்க ரெண்டு விஷயம் கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அவனை பத்தி? அவன் இல்ல துரோகி. இப்ப இந்த 6ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? அவன் இல்ல இதுல அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அடுத்த லைன் படிங்க. திருடன். ஆனா அவன் கையில என்ன இருக்கு? பணப்பை. திருடன். ஆனா ஏன் பணப்பை அவன் கையில இருந்திருக்குது? அப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவன் ஆல்ரெடி பாவம் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த பணப்பையில இருந்து அப்பப்ப எடுத்துட்டு இருந்திருக்கான். இது அதைத்தான் சொல்றாங்க. அவன் திருடனானபடினாக்கா அவன் தான் பணப்பையை வச்சிருக்கான். இவங்களுக்கு எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து போற இடத்தெல்லாம் செலவுகள் இவங்க கொடுக்கறதெல்லாம் இவன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொறுப்பை கொடுத்ததே இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்? அப்ப இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்ததுதான் முதல் பாவம்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க யூதாஸ் காரியத்தை என்னப்பா பண்ண, அவனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து இதானாரு, அவனுக்கு வேற வாய்ப்பு இல்ல, சான்ஸ் இல்ல. இல்ல, அங்க ஏற்கனவே அவன் தேவனால அழைக்கப்பட்ட பிறகும் என்னவா இருந்திருக்கிறான்? அங்கதான் போட்டிருக்கீங்க, நல்லா திரும்ப படிச்சு பாருங்களேன். பணப்பையை வச்சு திருடிட்டு இருக்காங்க. அதனாலதான் அங்க திருடன்னு போட்டிருக்கு. அப்ப பாவமானது அவனுக்குள்ள சின்ன சின்னதா அப்படியே வந்துட்டே இருந்திருக்கு. நமக்குள்ள இந்த பாவம் அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு சின்னதா இருக்கும், அவனுக்கே தெரியாம அப்படியே உள்ள வரும். அது பெருக 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 பெருகதான் கடைசி அந்த இயேசுவை காட்டி கொடுக்குற அளவுக்கு போகுது. நம்ம காட்டி கொடுக்கல, ஆனா இருந்தாலும் ஒரு ஒப்பிடுக்கு வேண்டி சொல்றேன். நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனை பேர் பாப்பீங்க தெரியல, நான் கொஞ்சம் பார்ப்பேன். ஏன்னா அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெக்டர் செடிமாங்க, நெக்டர் அப்படிமாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா தெரியாது. அது பாத்தீங்கன்னா இப்படி வாயை திறந்துகிட்டே இருக்கு. நீங்க எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல. அது அதோட வாய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா முள்ளு முள்ளா இருக்கும். ஆனா அந்த முள்ள தெரியாம இந்த அளவுக்கு விரிச்சு நிற்கும். உள்ள பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், சின்னதா தண்ணி இருக்கும், மேலாக்க தண்ணி இருக்கும். இது ஏன் இப்படி விரிச்சுட்டு நிக்குதுன்னா இந்த செடி மட்டும்தான் பூச்சியும் அசைவ உணவையும் சாப்பிட்ற ஒரே செடி. இது இப்படி விரிச்சு நிற்கும் போது என்ன பண்ணுன்னா இலை பூச்சியோ ஏதோ ஒரு சின்ன பூச்சி, ஈ, கொசு எதா இருந்தாலும் அது வந்து முதல்ல முள்ளுக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியில உட்காருது. அந்த இடத்துல அது என்ன பண்ணும்னா இனிப்பு சுவையை கொஞ்சமா வச்சிருக்குமா. அந்த இனிப்பு சுவை அது டேஸ்ட் பண்ணனா இது நல்லா டேஸ்டா இருக்கே, கொஞ்சமா இறங்குமாமா. இது இறங்க இறங்க அந்த இனிப்பு சுவை இனிச்சுக்கிட்டே போகுமாமா. கடைசியில இருக்கும்போது மிகப்பெரிய அதிகபட்ச இனிப்பு கீழே தான் இருக்குமாமா. இது அப்படியே இறங்கி இறங்கி வந்து அப்படியே உள்ள விடுமா, அப்படியே முடியுமா. இது இப்படிதான் நடக்கும். இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்படிதான் பாவம் அப்படியே ஆரம்பிக்கும், மெதுவா தான் ஆரம்பிக்கும். நம்ம உள்ள போனதுக்கப்புறம் அது அப்படியே முடியும். யூதாஸ் காரியத்துக்கு மூணு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது மெதுவா தான் மூடும், வேகமாவும் அதனால மூட முடியாது. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும், இந்த இது உள்ள போயிருக்கும், அதனால எந்திரிக்க முடியாது. மேலாப்புல எந்திரிச்சிருந்தா தப்பிச்சிருக்கும். தாவீது மாதிரி மூடுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாங்கன்னா தப்பிச்சிடலாம். அங்க மூட ஆரம்பிச்சு நம்ம அந்த பாவத்துக்குள்ள அப்படியே முழுகிட்டோம்னு வைங்களேன், எந்திரிக்க முடியாது. அந்த ஈயோ கொசுவோ அது போய் மாட்டிக்கும். அந்த மாதிரிதான் இங்க யூதாஸ் காரியத்துக்குள்ள ஆல்ரெடி அங்க பாவம் இருந்திருக்குது. இது முன்னாடியே வந்த பாவம் எல்லாம் இல்லை. ஆனா யூதாஸ் காரியத்துக்கு என்ன தெரியலன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இவர் அழைச்சப்போ துரோகின்னு சொல்லி இது எல்லாமே இயேசு கிறிஸ்து சொல்ல பைபிள்ல சொல்லி வருது. ஆனா இங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 படிக்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2. அவர் தம்முடைய 12 சீசரை வரவழைத்து 12 பேரையும் கூப்பிட்டு சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொந்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இத்தனை அதிகாரத்தை யாருக்கும் சேர்த்து கொடுக்கிறாரு? அங்க யூதாஸ் காரியத்தை தனியா வைக்கல. 11 பேர் இல்ல, 12 பேரையும் சேர்த்து தான் கொடுக்கிறாரு. ஆனா யூதாஸ் காரியத்தோட நினைப்பெல்லாம் எதுல இருந்திருக்குது? லூக்கா 22:3 படிங்க. லூக்கா இன்னொருத்தர் வந்து யோவான் 13:27. நேர காரணம் அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் போனான்.
இங்க எல்லாம் தெரிஞ்ச யூதாஸ் காரியத்துக்குள்ள நீதிமானா பரிசுத்தமானா இருந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் கூறல. யாருக்குள்ள சாத்தான் கூதுச்சு? அங்க ஆல்ரெடி அங்க பாவம் இருந்துச்சு. சாத்தான் வந்து கதவை தான் தட்டினான். யூதாஸ் காரியத்தை திறந்து விட்டார். பாப்பா உள்ள வாப்பா, நான் ரெடியா தான் இருக்கிறேன். நீ நான் இதுக்கு முன்னாடி பரிசுத்தமானா பூட்டிலாம் வைக்கல கதவை, உனக்கு வேணா ரெடியா தான் திறந்து வச்சிருக்கேன். நீங்களும் நானும் இந்த கதவை எப்படி திறந்து வச்சிருக்கோம்? இயேசு கிறிஸ்துக்காக திறந்து வச்சிருக்கோமா, சாத்தானுக்காக திறந்து வச்சிருக்கோம்? நம்மளுக்குள்ள ஏற்கனவே பாவம் இருந்துச்சு. ஆனால் சாத்தான் ரொம்ப சீக்கிரம் உள்ள வந்துடும். சிங்கம் மாதிரி தான், அப்படியே கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி உள்ள வந்துடும். இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதே அதிகாரத்தை திரும்ப சொல்லியிருப்பாங்க. யோவான் 13:27. இதை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு வேண்டிய சொன்ன மாதிரி இருக்கும். யோவான் 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு யோவான் 13:2. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பொழுது வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இதுதான் முடிவு வருது. அப்போ யூதாஸ் காரியத்துக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் பாவம் பண்றான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்ப மேல படிக்கிறது எபேசியர் 6:10 நேரத்தை ரொம்ப சீக்கிரம் போறேன். எபேசியர் 6:10. சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். இதுதான் நம்மளோட போராட்டம். அந்த 11 பேருக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. யூதாஸ் காரியத்துக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. ஆனா யூதாஸ் காரியத்துல பாவம் இருந்தங்காட்டி அது உள்ள ரொம்ப ஈஸியா வந்துச்சு. 11 பேரும் பயந்து தான் ஓடினாங்க. போன வாட்டி அப்பா எடுத்த போது தோமாவும் பயந்து தான் ஓடினாரு, சந்தேகப்பட்டாரு. ஆனால் அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. அந்த எச்சு பாவம் வந்துருச்சுன்னு அவங்க தெரிஞ்சவங்க முடிச்சுட்டாங்க. பவுல், பேதுரு எல்லாருமே அப்படிதான். யாருமே விழுகாம நீதிமானா ஓடினாங்கன்னு எங்கேயுமே சொல்லு. ரொம்ப தேவனாலே ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட தாவீதே விழுந்தார், பெரிய பாவத்தில் விழுந்தார். நீங்களும் நானும் அந்த பாவம்லாம் செய்யல. ஆனால் நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள் தேவனை விட்டு அப்படியே ஒதுக்கிட்டு வந்து, அது நம்ம எவ்வளவு தூரம் ஒதுக்குறதே தெரியாம ஒதுக்கிட்டு வருது. அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் இவ்வளவு தூரம் தான் இருக்கேன்னு தெரிஞ்சா நான் திரும்ப ஓடி போயிடுவேன். என் பையன்லாம் நீ சூப்பர் மார்க்கெட் கூட்டு போவான், திங்ஸ் எல்லாம் வாங்க போறது, கொண்டு போய் விட்டாலும் ஓடுவான். அது எடுக்கணும் இது எடுக்கணும் ஓடுவான். ஆனா அப்பப்ப திரும்பி பார்த்துப்பான், நான் இருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் போனா நான் இருக்கிறேன்னா பார்த்துப்பான். கரெக்டா கொண்டு வந்து பில்லிங் கவுண்டர்ல வச்சிருவான், இதெல்லாம் எனக்கு வேணும்ட்டு. ஆனா தூரமா போவான், அங்கேதான் நிற்பான், பார்த்துக்குவான். இங்க பிரச்சனை என்னன்னா நம்ம எவ்வளவு தூரம் போறானே நமக்கு தெரியாம போச்சு. திரும்பி பார்த்தோம்னா நமக்கு யாருமே தெரியல. தேவன் தான் சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு நடுவில் என்ன இருக்குது? பாவம் தான் இருக்குது, நான் நகர்ந்து போல. இதுதான் தேவனானவர் சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, சங்கீதம் 41:9. சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதரே, இல்ல அது முன்னாடி இத படிச்சலாம். அது மன்னிக்கவும். மத்தேயு இப்போ யூதாஸை பத்தி இதெல்லாம் பார்த்து கடைசியா யூதாஸோட முடிவை பத்தி பார்த்து முடிப்போம். மத்தேயு 27:3-7. மத்தேயு 27. அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக சேர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன அது முன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தை எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். பிரதான ஆசிரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து ரத்த கிரயமானதால் காணிக்கப்பட்டியலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு உயவனுடைய நிலத்தை அந்நாளே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இன்னும் வரைக்கும் ரத்த நிலம் எனப்படுகிறது. இப்படியாக யூதாஸ் காரியோத் தூக்குமாட்டி சாகிறார். யார மாதிரி? அதே அடித்தள பேர் மாதிரியே தான். 2 பேரும் செஞ்ச ஒரே பாவம். தேவன் மனிதர்களோட நடந்து அதை கேட்காம போறோம். நம்மளும் சபைக்கு போறோம், பைபிள் எடுத்து சண்டே ஆனா வரோம், எல்லாமே பண்றோம். உலகத்துல இருந்து பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை சீசன் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. இந்த 12 பேரும் காட்டி கொடுக்குற வரைக்கும் யாருக்கு எல்லா பேருக்கு கூட தெரியாது அந்த விஷயம். பேருக்கு கூட
இங்க ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் காட்டி கொடுப்பானா எல்லாம் சுத்தி நானான்னு கேக்குறாங்க. பேர் எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? ஒரு சீசர் வல்லமை கிடைச்சது காட்டி கொடுத்து பாவத்துல விழுந்து அவர் தூக்குல மாட்டினதுக்கு அப்புறம் தான் சீட்டு போட்டு வேற ஒரு சீசரே எடுக்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த மாதிரி சீட்டு போட்டு வேற ஒருத்தரை அனுப்புறதுக்கு நம்ம இங்க சபைக்க வேண்டும். நம்ம தான் போகணும். நியாய தீர்ப்புனால நம்ம பரலோக ராஜ்யத்தை அடையிறதுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கோமாங்கிறத நம்மளே தான் தீர்மானிக்கணும். நீங்க அதான் பாத்தீங்கன்னா கடைசியா இந்த ஒரு வசனத்தை சொல்லலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 26:50. இயேசுவை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக என்ன சொன்னாரு? திருடன், துரோகி, என்ன எல்லா வார்த்தையும் வந்தாச்சு. கடைசி காட்டி கொடுக்க போறாரு. அதான் காட்டி. நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கெத்செமனே தோட்டம் காட்டி கொடுக்கறது, அவர் போய் முத்தம் கொடுத்துட்டா காட்டி கொடுக்காதோட முடிஞ்சுச்சு. இயேசு என்னன்னு அவர் அழைக்கிறாரு? இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி அழைக்கல. அந்த யூதாஸ் காரியத்தை யாருமே அப்படி அழைக்கல. இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாங்க? கடைசி நேரத்துல கூட நான் உன்னை சிநேகிதனா தான் ஏத்துக்கிறேன். உன் பாவத்தை விட்டு வந்து நீ காசை விட்டு எரிஞ்ச போய் நீ தூக்குல தொங்குறது கிடையாது. நீ திரும்ப என்கிட்ட வந்திருந்தீனா நான் ஏத்துருப்பேன். உன்னோட பாத்திரம் என்னை காட்டி கொடுத்ததுதான். ஆனா நீ அந்த பாவத்துல இருந்து விழுந்து திரும்பி வந்திருந்தீனா அதனால சிநேகிதன்கிறாரு. நீங்க நல்லா பாருங்க, சீசர்னு சொல்ல, எதுவுமே சொல்ல, சிநேகிதன்கிறாரு. அவர் தெரிஞ்சு, அவர் தெரிய போகுது. அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவார். கெத்செமனே தோட்டத்துல ரத்த வராருக்கு ஜெபம் பண்றாரு. இது இவன் தான் காரணம். எவ்வளவு போவோம் ஒரு வானாவில் அதான் சொல்றாரு. நான் உன்னை மன்னித்து விட்டேன், நீ தான் என்னை காட்டி கொடுக்க போற, இதெல்லாம் தெரிஞ்சு. ஆனால் நீ காசை எரிஞ்சது விஷயமே இல்லை. நீ உன் பாவத்தை விட்டு வெளியே வந்திருந்தீங்கன்னா பேதுரு மாதிரி, அந்திரேய மாதிரி, பவுல் மாதிரி நான் உன்னை ஆக்கி என்னால முடிஞ்சிருக்கும். நீ நல்லா பாருங்க, பேதுரு இதே தப்பு தான் பண்ணாரு. லூக்கா 22:61-62. இது நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். லூக்கா 22:61-62. லூக்கா 22:61. கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் தூக்குவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அங்க உடனே அவர் போய் தூக்க மாட்டார். அங்க அவர் ஓடியும் போல மனம் கசந்து அழுது என்ன பண்ணாரு? தன் பாவத்தை விட்டு நகர்ந்துட்டார். இதுதான் அகிபிலேக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் பேதுருக்குள்ள வித்தியாசம். இவர் தப்பிச்சாரு, அவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் தேவ மனிதர்களோட நடந்தவங்க தான். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியாரோட தான் இருக்கோம். இயேசு கிறிஸ்து நம்ம வழி நடத்திட்டே தான் போறாரு. நம்ம விழுகாம இருந்தா சரி. விழுந்தாலும் டக்குன்னு எந்திரிச்சுக்கணும். அந்த டக்குன்னு எந்திரிக்கிறதுல தான் இருக்கு. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, 2 பேரும் ஒரே இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாருங்க. சங்கீதம் 41:9 முடிச்சிடறேன் இதோட. யோவான் 13:18. ஒருத்தர் ஒரு வசனத்தை படிக்கிறேன். என் மேல் தன் குதிகாலை தூக்கினார். தாவீது சொல்றாரு. யோவான் 13:18. யோவான் 13:18. உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்குவான். இப்படி நீங்களும் நானும் அவர் மேல் குதிகாலை தூக்காதபடி, நாம் விழுந்தாலும் திரும்ப எந்திரிக்கும்படி தேவன் நம்மளோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். காலம் மிகவும் சமயமாக இருக்கிறது. நாம் இதை நினைவு கூர்ந்து இந்த நாட்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நம்பினேன். கவனமாய் கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பார்.